நாம் தமிழர் கட்சின்னு சொல்லாதீங்க, நாம் விலகல் கட்சி. பேர் மாத்திச்சு. எல்லா கட்சியில இருந்து விலகுவாங்க போவாங்க. அப்படியே விலகுறாங்க. இப்போ அப்படியே அங்க விலகுறாங்க, எல்லாரும் வெளியேறிடுவாங்க. அவருக்கு போட்டோ இல்லைன்னு இப்ப நிறுவனம் ஆயிடுச்சு தெரியுமில்ல உங்களுக்கு. விடுதலை புலிகள் கூட்டமைப்பு சுவிட்சர்லாந்து இயங்கி வருகிறது, அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல இந்த ராஸ்கல் தயாரா? சந்திச்சுதான் சொல்றாங்கல்ல, அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. தப்புங்க, அதான் தப்பு. சந்திச்சது உண்மை, ஆனா இந்த போட்டோ இவன் கையில இருக்கா? இவன் தம்பி பிரபாகரன் ஏதாவது பேசினானா? சொல்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு மேடையில. அது அவர் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாரா? ஒண்ணும் கிடையாது. துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாருன்னே சொல்றாரு. துப்பாக்கி பயிற்சி அவரு எப்படிங்க கொடுப்பாரு? விடுதலை புலிகள் இயக்கத்துல விடுதலை புலிகள் தோழமை கழகம்னு சொல்லி ஒரு அமைப்புல இயங்கினவனுக்கு பேர் நாஞ்சில் சம்பத்து. 1 வருட காலம் இந்தியாவில தமிழர்கள் வாழுகிற பகுதியில தமிழீழ விடுதலையை நியாயப்படுத்தி மக்கள் மத்தியில பேசினவனா. விடுதலை போராட்டம் நடத்துகிற விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு நிதி தேவைப்படும் பொழுது இந்தியா முழுவதும் சுற்றி நிதி வசூலித்து கொடுத்தவன். இந்த புறம்போக்கு அப்ப எங்க இருந்தான்? புறம்போக்குன்னு சொல்றது கூட புறம்போக்கிலையும் மோசமான புறம்போக்கு. இங்க பாருங்க, பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவன் எவனாக இருந்தாலும் புறம்போக்கு தான். பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர். பெரியார் விமர்சனம் பதில் சொல்றோம். நேற்றுக்கு ஜாபகரன் பெரியார் சிலை அடிச்சிருக்கான் சார். ஒருத்தன் பெரியார் சிலையை போய் அடிக்கிறான், வருதன் செருப்பால் அடிச்சிருக்காரு. செருப்பால் அடிச்சிருக்கான். என்னங்க இது? இது ஒரு அரசியலா? இத சீமான் தூண்டுறானா? இல்ல, எனக்கு ராமரம் வேணாம், ராமசாமி வேணாம், பெரியாரை நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்றாரு. நாங்க வச்சுக்கிட்டோம். அதுக்கு ஏன் பெரியாரை விமர்சிக்கிற? பெரியாரை இந்த காலத்தில் இப்போது விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? பெரியாரை உலகம் முழுவதும் இன்றைக்கு பெரியார் பேசு பொருளாகி விட்டார். திராவிடங்கிற தத்துவத்துக்கு அடிநாதமா பெரியார் தான் இருக்கு. பெரியார் தான் இருக்காரு. அயோத்திதாச பண்டிதர் யாரு? சிங்காரவேலர் யாரு? அவங்களுக்கு எல்லாமே பெரியாரோட முரண்பாடு இருந்துச்சு. இல்ல, முரண்பாடு கிடையாது. இல்ல, ஒன்னா பயணிச்சவங்க தான். காலப்போக்கில பெரியார் இந்த நாட்டுல சுயமரியாதை இயக்கத்திற்கு தலைவராகி, நீதி கட்சிக்கு தலைவராகி, திராவிடர் கழகத்தை அவர் நிர்மாணித்து இந்த நாட்டில் அவர் ஒரு 80 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்காரு. நீ அவரை இப்போது எதற்கு விமர்சிக்கிறாய்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சீமான் ஆண் மகனாக இருந்தால், கேளுங்க, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் பெரியாரை இந்த நேரத்தில் எதற்காக விமர்சிக்கிறாய் என்பதை வெளிப்படையாக சொல்லு. இல்ல, அவரு மேடையில ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் எல்லாம் இருந்தா கேக்குறாருல்ல. நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. இந்த மொழியில தான் இந்த பயலுக்கு பதில் சொல்லணும்.